பணிவோடு நான் வணக்கம் சொல்வதை கூட கவனிக்காமல் ஆணவத்தோடு அந்த நான்முகன் சென்றதை கவனித்தீர்களா? தம்பி, அப்படியெல்லாம் பிரம்மதேவரை தவறாக நினைக்காதே. அவர் ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில் சென்றிருப்பார். படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் நான்முகன் தன்னை மறந்த சிந்தனையில் இருந்தால் படைப்பு தொழிலில் தவறு ஏற்பட்டு விடாதா? தம்பி, நாம் சிறிய பிள்ளைகள். பிரம்மதேவரோ மிகப்பெரியவர். அவரை இவ்வாறு நீ பேசுவது மாபெரும் தவறு. சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரம்மதேவருக்கு நான் தக்க பாடம் புகட்டுகிறேன். வேண்டாம் முருகா, சிந்தித்து செயல்படு. விளையாட்டு வினையாகும் என்பதை மறவாதே. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் அண்ணா. காட்சி 2. பிரம்மதேவரே, திசைக்கு ஒன்றாக 4 முகங்கள் இருந்தும் நான் தங்களை பணிந்ததை அறியவில்லையா? நான் கவனிக்கவில்லை முருகா. படைக்கும் தொழிலை மேற்கொள்ளும் தாங்கள் இவ்வாறு கூறலாமா? நான் வயதில் சிறியவன் என்பதால் தானே என்னை மதிக்காமல் சென்றீர்கள். ஆம், நீ வயதில் சிறியவன் என்பதை நான் கூறதான் வேண்டுமோ? ஓ, இருக்கட்டும். ஜீவராசிகளை படைத்தல் தானே தங்களது தொழில். அதில் என்ன சந்தேகம் உமக்கு? உயிர்களை படைப்பது தானே எனது தொழில். சந்தேகமில்லை. படைப்பு தொழிலை எதனை அடிப்படையாக கொண்டு செய்கிறீர்? வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் செய்கிறேன். வேதத்திற்கு பொருள் கூறுங்கள் பார்க்கலாம். ஓம் என்ற சொல்லிலிருந்து பிறந்ததுதான் வேதம். அப்படியானால் ஓம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதுதான் பிரணவம். எங்கே பிரணவத்தை பிரித்து பொருள் கூறுங்கள் பார்க்கலாம். அகார உகாரம் மகாரத்தின் சேர்க்கை தான் பிரணவம். அகார உகார மகாரத்தின் அர்த்தம் கூறுங்கள் பார்க்கலாம். அதாவது அகாரம் என்றால் குமரா, உண்மையில் இதன் பொருள் எனக்கு தெரியவில்லை. வேதத்தை அடிப்படையாக கொண்டு படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் நீவிர் அதற்கான சரியான அர்த்தத்தை கூறும் வரை உமக்கு தக்க தண்டனை அளிக்கிறேன். பிரம்மதேவரே, இப்படி வாரும். காட்சி 3. சுவாமி, யாரோ என் தலையில் அழுத்தமாக கொட்டியது போல் பெரும் அதிர்ச்சி. உமையாளி, எனக்கும் அதே நிலைதான். உனது இளைய மகன் ஆறுமுகன் நான் முகனோடு விளையாடுகிறான். என்ன விளையாட்டு இது? சற்று பொறு, நடப்பதை பார்க்கலாம். பூதக்கலங்களே, வேதத்திற்கு பொருள் கூற தெரியாத பிரம்மதேவரை தனியிடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். வேண்டாம் முருகா, நானே சொல்கிறேன். குமரா, நீ தவறு செய்கிறாய். நீ பிரம்மதேவரை இவ்விதம் செய்தது தெரிந்தால் நம் தந்தை பெரும் கோபம் அடைவார். இல்லை அண்ணா, இதை கேள்விப்பட்டால் அன்னையும் தந்தையும் நம் பிள்ளைகள் ஒரு நீதிமான் என்று ஆனந்தம் அடைவார்கள். குமரா, என்ன விளையாட்டு இது? உனது சிறுபிள்ளை விளையாட்டிற்கோள் அளவே கிடையாதா? அத்துடன் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவரை தலையில் கொட்டுவதா? போதும் உன் விளையாட்டு. உடனே நான்முகனை விடுதலை செய்து அவரிடம் மன்னிப்பு கேள். என் விளக்கத்தை சற்று கேளுங்கள் தாயே. பிறகு செய்தது சரி என்று தாங்களே கூறுவீர்கள். வேண்டாம் வேலவா, உன் தந்தை மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொண்டுதான் நான் வந்திருக்கிறேன். பிறகு என்ன தைரியத்துடன் நீ என்னிடம் வாதாடுகிறாய்? தாயே, வேதத்தின் நாயகன் என் தந்தை, வல்லமையின் சக்தி என் அன்னை. அவர்களது வீரம் எனக்கும் இருக்கிறது. சரவணா, இது உன் அன்னை நானே. பிரம்மதேவரை விடுதலை செய்கிறாயா இல்லையா? மன்னிக்கவும் தாயே, பிரம்மதேவரை விடுவிக்க மாட்டேன். வேலவா, வேலவா, தவறோ சரியோ? வேலவா, தவறோ சரியோ? அன்னை தந்தையின் பேச்சை மீறினான் என்ற அவப்பெயர் உனக்கு வேண்டாம். உடனே பிரம்மதேவனை விடுதலை செய். அப்படியே ஆகட்டும் தந்தையே. யாரெங்கே? பிரம்மதேவரை அழைத்து வாருங்கள். சண்முகா, என்னுடன் சற்று நேரம் வா. தாயே, நான் அப்பொழுதே தம்பியிடம் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவன் சிறிதும் செவி சாய்க்கவில்லை. இதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் தாயே.
விநாயகா, எனக்கு என்னவோ தந்தையும் பிள்ளையும் சேர்ந்து நடத்தும் நாடகம் என்றே தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம், வா. தந்தை, தாங்கள் என்னை தனியே அழைத்து வந்த காரணம் என்னவோ? குமரா, என்ன இருந்தாலும் நீ நான்முகனிடம் நடந்து கொண்டது மாபெரும் தவறு என்பதை மறவாதே. தங்களின் பிள்ளையாகிய நான் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் தந்தை. படைக்கும் தொழிலை செய்யும் நான்முகனை விட அறிவில் சிறந்தவனா நீ? அறிவில் சிறந்தவன் என்பதை விட வேதத்தின் பொருள் அறிந்தவன் நான். எங்கே வேதத்தின் பொருள் கூறு பார்க்கலாம். சொல்கிறேன். சொல்பவன் நான் ஆசான் என்றால் கேட்கும் தாங்கள் சீடன், சரிதானே? சரிதான். இப்போது வேதத்தின் பொருளை கூறு. ஓம் என்ற பிரணவத்திற்கு ஆ என்பது முதலில் தோன்றுவதால் அகாரமானது உலக உற்பத்தியை குறிக்கும், அதாவது படைப்பு தொழிலை குறிக்கும். இரண்டாவதாக உகாரம், ஊ என்பது உற்பத்தியானவை வளர துணை செய்வதால் உகாரமானது காத்தல் தொழிலையும் இறுதியாக முடித்து வைப்பதால் மகாரமானது அழித்தல் தொழிலையும் குறிக்கும். இன்னும் கூட கூற வேண்டும் என்றால் ஓம் என்பது படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் இதில் அடங்குவார்கள். ஓம் என்றால் பிரணவம், பிரணவம் என்றால் சுவாசம். மனிதன் உயிர் வாழ சுவாசம் அவசியம், பிரபஞ்சம் உயிர் வாழ பிரணவம் அவசியம். விளக்கம் போதுமா தந்தையே? ஆஹா, பிரமாதம்.